மச்சான் இன்னைக்கு என்ன வெள்ளம் தெரியுமா வந்துக்கிறா மாமா நம்ம ஏரியாவுக்கு நம்ம தலைவர் வந்தாரு ஓட்டுக்காக போனோம் வேட்டி சட்டை ஃப்ரீயா கொடுத்தாங்க போட்டுன்னு வந்துட்டேன். ஃப்ரீயா கொடுத்தாங்களா? பரவாயில்லையா? மறக்காம நீ ஓட்டு போட்டு. யாருக்கு போடுவா? நம்ம சின்னத்துல என்ன சின்ன? நம்ம சின்னம் தரக்கு. இந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டு வந்தேன் உனக்கு. அவ்வளோதான், ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வா அங்கதான் கொடுத்தாங்க இதையும். அண்ணடா மச்சான், என்ன சிக்கன் ரெடியா இருக்கு, முட்டை ரெடியா இருக்கு, என்ன செய்ய போற நீங்க? அதேதான் மாம்சா, இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா இந்த முட்டையை உடச்சு ஊத்தி கோழி வேக வச்சு சரக்கு அடிச்சுக்கினே இன்னைக்கு சிக்கன் ஆம்லெட் போட போறோம். இந்த வீடியோ முழுசா பார்த்தா தான் நான் என்ன பண்றேன்றது உங்களுக்கு புரியும். சில சமயம் நான் பண்றது எனக்கே புரியாது, அது அப்புறம் வீடியோ முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அஞ்சுக்கோங்க. இன்னைக்கு போற பார்க்க பார்த்தா நீ உன்னை சுத்தமா புரியாது போலுது என்ன பண்றேன்ட்டு. ஆமா, என்ன கண் தெரியலையா? ஆமா, எங்கேயோ வச்சேன் காணோம். சித்திரா என்ன கூலிங் இல்ல? ஏன் நான் வாங்கும்போது நல்லா கூலிங்கா இருந்தது. அது மணி போச்சு. கூலிங் இல்லாம பீர்லாம் குடிக்கிறது இல்ல. மாமா போ, டக்குன்னு தண்ணி சுட வை, கோழி அவிச்சு ஏத்தணும். போ வேச்சு, போ போ போ. இவர் எந்த வேலையும் செய்ய மாட்டாரு இன்னைக்கு. இல்லை, இன்னைக்கு அவனுக்கு ஒரு நல்ல நேரம் வந்துக்குது. ஏன் தெரியுமா? அவனுக்கு இன்னைக்கு வேலை வாங்கணுன்ட்டு இன்னைக்கு யாரும் சொல்லி அனுப்பிடுறாங்க. என்னன்னு தெரியல, என்ன பண்ணுறது எனக்கு புரியல. பார்ப்போம். ஏய், காஸ்டியூம் எப்படி இருக்கு? ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கேன், அழுக்காயிடும். காசு குத்துவானா கவுச்சி ஆயிடும். அதை கூட காசு குத்துவானா பரவாயில்ல, ஓசியில் வந்து தானே. நோ 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 நோ, அது எனக்கு கிஃப்டா கொடுத்தது, தப்பா பேசாத. நீ போய் கோழி அவிச்சு ஏத்தணும். சரி சரி, சரி. என்ன உட்காந்துக்கிறேன்? போ போ, மணி ஆகுது பாரு. லஞ்ச் டைமுக்குள்ளே ரெடி பண்ணுங்க, போங்க. எனக்கு ஆம்லேட் வேணும், சரக்கு அடிக்குது. 2 எள்ளி பறிச்சு போட்டா. ஐயோ அம்மா, அப்பா எவ்வளோ வச்சதா? ஐயோ அப்பா, ஏ பாய் கழுவ கழுவ என்ன மாதிரி. ஏய் மாமா, என்ன தண்ணி கம்மியாக வச்சுக்கிறா? போதும். கோழி கூட முங்காது பழகுதாளா? போட, ஒரு கோழியை போடு, 2வது கோழியை போடு, இன்னொரு கோழியும் போடு. இல்லையா, கோழி முழுசா முங்கவே இல்லை, எப்படி வேகும்? போதுன்றியா? போதும். சரி, வெந்தா சேர்த்தான். மூடி போடு. மூடி போடவா? மூடி அதான் இது போடு. என்னடா எல்லாம் பிச்சின்னு வருது? ஆமா, என்ன மச்சான்? சட்டம் இல்லாமரா? ஐயோ, வெயில் தாங்க முடியல. எப்படி தான் சட்டெல்லாம் போட்டுக்கிறாங்களோ அதான் போட்டேன். என்ன தான் பண்ணாலும் அந்த கூலிங் கிளாஸ் கவுத்து கழிக்க மாட்டோம். அது கண்ணு கூலிங்காக இருக்குப்பா, அதுக்குப்பா. சரிவா, சரி, என்ன வேலை முடிஞ்சுதா? இந்த இதுக்கு தான் சட்டையை கேட்டாமல் தான் கேட்டு வேலை சொல்கிறீங்க. ஏந்து வச்சுக்குமாரியா? கோழி அப்படியே நாட்டுக்கோழி தான் இதா. எந்த நாட்டுக்கோழிலாம் கேட்காதா? அது எலும்பு தனியாக சதை தனியாக பிச்சு எடு. இது நாட்டுக்கோழி. ஆமாம், நாட்டுக்கோழி தான். ஏய், கண்ணாடி கைட்டிட்டு பாரு. ஏன் நாட்டுக்கோழி என்ன? நாட்டுக்கோழில ஐயோ கண்ணாடி கொண்டுட்டா. சரி, அங்கே அப்புறமா கையில் கவிச்சா இருக்கு. அதுக்கே போதும், நல்லா தான் இருக்கு. நிஜமாரியா? இந்திய நாட்டுக்கோழி இது, தெரியுமா? ஆமாம், கண்ணாடி கைட்டின ஒன்று தான் தெரியுது. ஆமாம், பிச்சு போட்ட நாட்டுக்கோழியை கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை போடு. தெரிந்த வெங்காயத்தை போடு. வெங்காயம், சிக்கனை போடு. மிளகாய், முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம். ஆமா, சாரி மச்சான், சத்தம் மட்டும் எங்கேயா வச்சா? ஓ, மண்டையா வச்சியா? அப்பயே நினச்சியா? முட்டை உடச்சிக்கிச்சு. ஸோ சார்,
கண்ணாடி மாட்டுப்பா. சரி ஏதோ இருந்தாலும் நம்ம கண்ணாடி மாட்டு பேசுவோம். முட்டை உடையணும் முட்டை எப்படி ஓடா புரியுதா? எல்லா இடத்துலையும் போடாத, பிள்ளைய எல்லாமே திட்ட போகிறான். ஏய் மூஞ்சி எதற்கு வழி பத்தோட. அடா நீ ஏன் நவுந்தா நெத்தியில் படாதனால பாரு எத்தனை ஓடு உள்ளே வந்துட்டுப்பா. ஓடு மென்று தின்னுக்கலாம். மாமா முட்டை வந்து ஆம்லெட் போட்டு சாப்பிட்றத விட பச்சையாக குடித்தா நல்லது. கண்ணாடி மாட்டிட்டு நீங்கள் ஒன்றும் தெரியல போல இருக்குது. முட்டை எங்கள் வருஷம் தெரியலன்ற பாரு எனக்கு அதுதான் எனக்கு. ஏய் எதற்கு என்ன ஏதோ ஒழுகுது போய். எங்கே ஒழுகுதா? நம்ம அது நெத்தியில் போய். நெத்திலையா? ஐயோ ஐயோ உப்பு கரெக்டாகுதியா? கரெக்டாகுதா? ஆமாயா. உப்பு யார் போட்டா? முட்டை மட்டும்தான் வச்சேன். உப்பு போட்டியாண்ணா? உப்பு சேர்த்துட்டான் அவனே. நாங்கள் கற்றுக்கணும் மச்சான். காத்துங்கண்ணா. உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு உருவித்து எல்லாத்தையும் போட்டாச்சியா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூரிய பகவானே வெளியே தாங்க முடியல தலைவா. எல்லாம் ரெடி. வானில் வச்சு ஆம்லெட் போட்டுற வேண்டியதான் மாமா. ஐய் வானல் காஞ்சி போச்சு. எண்ணெயை தெளிச்சுட்டு ஆம்லெட் ஊதி விட்ற வேண்டியதான். ஆமாம் அட்டு சாட்டுறோம். அண்ணா வேலையை பிரிச்சுக்கு மாறட்டு போயிடும். நீயே போடு. நானே போடுவா? ஆம்லெட்டு உனக்கு போட தெரியாது. நான் கதை விட்டு மற்ற ஊற்றுற வருமா? அதெல்லாம் எண்ணெய் எந்த அளவுக்கு ஊற்றுறியோ அப்போ அளவுக்கு சூப்பராக வரும். தீவை தீவை பார்த்து. சிக்கன் ஆம்லெட் ரெடி ஆயிடுத்து. இவ்வளோத்தையும் என்கிட்ட கொடுத்தா என்னால் சாப்பிட முடியாது. மாமா எல்லாரையும் கூட்டு வா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். போட டக்குன்னு எல்லாரும் கீழே போட. கேமராமேன் எல்லாரையும் ஷூட் பண்ணுப்பா. ஃபுல்லாக வையா, புதுசாக வந்துக்கிறோம். ஃபுல்லாக வையா. அப்படி வை, எனக்கு ஃபுல்லாக வை. மற்றவங்களுக்கு வை சொன்னான். எலும்பு கறி. எலும்பு கறி மச்சான் லெக் பீஸு. லெக் பீஸ் வைய. ஓ மாமா என்ன குழம்பு மட்டும் ஊற்றுறா? ஆம்லெட் எங்கயா? ஆம்லெட் கீழே போய் ஊற்றிட்டு மச்சான். ஆம்லெட் வையா?
மாமா பெரிய ஆம்லெட்டா மாமா எனக்கு எல்லா வீடியோலையும் இதே மேம் தான் எனக்கு எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. நான் மட்டும் டைலாக் சொல்லிட்டு சாப்பிட்ணும். பசி எடுக்குது எல்லாம் ரெடி, நான் சாப்பிட போகிறேன். பசி தாங்க முடியல. அவங்க மட்டும் சாப்பிடுவாங்க, நான் மட்டும் டைலாக் போடணும். ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் கண்ணாடி கேட்ட மாட்டாது பழகியா தெரியலண்ணா அண்ணா என்ன தான் இருந்தாலும் நீ சும்மா தண்ணி கொதி வச்சு உப்பு மிளகா தூள் போட்டால் கூட நல்லா தான் இருக்குது. உன் டேஸ்ட்டு கை பக்குவோம் எல்லாரும் இலையை நக்கும். ஆமா அதுதான் தம்பி ஒரு வேலை கண்ணா. சொல்லு மச்சான். ஏன் மச்சான்? ஆமாம் நல்லா தான் இருக்குது. நானும் ஒவ்வொரு வாரம் ஏதாவது குறை சொல்லலான்னு பார்க்கணும். டேஸ்ட்டு குடிக்கவே போகுது. எப்போ நானா பரவாயில்ல பேசுகிறவங்களா டேஸ்ட்டு வாயிட்டு பண்ணிக்கிறாங்க பாரு. மாமா மச்சான் நல்லா தான் இருக்க வயிறு வெளில வந்துனே இருக்குது. ஏன் மச்சான்? நீ தேர் சாப்பாடு டேஸ்ட்னால தான். இதுதானே மேட்ரு. அதெல்லாம் ஒன்றும் சாப்பிடு. எங்கள் அண்ணா வந்து பார்த்தேன்னா அண்ணனுக்கு ஒரு ஒன்றை கொடுக்குமா? வேணாம் தாங்க மாட்டாரு. தாங்க மாட்டார் வேணாம். சரி சிக்கன் ஆம்லெட்டா செம்ம சூப்பர். அச்சு நவுத்தா சிக்கன் ஆம்லெட்டா செம்ம சூப்பர். கண்ணாடி செஞ்சு போட்டுக்க. சிக்கன் ஆம்லெட் வித் எலும்பு ரசம், கோழி ரசம் சூப்பராக இருந்தது. நல்லா சாப்பிட்டோம். இல்லை ஃபுல்லாக சாப்பிட்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் நாங்கள் வீடியோ முடிச்சுட்டு மீதியை பார்சல் பண்ணி உள்ளே வைத்துட்டு சாப்பிட்டு போகிறோம். போதுமா? வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓகே 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 ஓகே. சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்தது. இன்னைக்கு மாதிரி என்றைக்கும் சாப்பிட்டதில்லை. இது நாங்கள் எப்பவும் சொல்கிற பொய் தான். அதை போய் கண்டுக்காதீங்க. நான் எப்பவுமே நாம் என்ன பண்ணுவோம், நல்லா பேசி நல்லா சாப்பிடுவோம். அதே மாதிரி சாப்பிட வேண்டியதான். சாப்பிடுமா என்ஜாய். போதும்.